சூரத்துல் ஃபுர்கான்ல வரக்கூடிய துவாக்களை இன்று பார்க்கிறோம். சூரத்துல் ஃபுர்கான் அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய துவா என்னண்டா, இதுவும் ரப்பனா கொண்டு தான் தொடங்குது. ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம். ரப்பே, ஜஹன்னமுடைய வேதனை விட்டும் எங்களை திருப்பி விடுவாயாக. ஜஹன்னமுடைய வேதனை உலகத்தில் எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு தொழுகையிலையும் நாங்கள் ஜஹன்னமை விட்டு பாதுகாப்பு தேடுறோம். ஒவ்வொரு தொழுகையிலையும் ஜஹன்னம் என்பது உலகத்துடைய கஷ்டத்தை போல அல்ல, அதை அனுபவிக்க முடியாது யாரும். அதனால தான் ஒவ்வொரு தொழுகையிலையும் பாருங்க, அத்தஹியாத்துக்கு பின்னால 4 விடயத்தை கொண்டு பாதுகாவல் தேடும். அத்தஹியாத்தை பூர்த்தியாக ஓதுற எவ்வாறு? முன்னு கொடுங்க உமர், முன்னு கொடுங்க முதல். அத்தஹியாத் எப்படி ஓதுறது? அத்தஹியாத்துடைய கடைசி பகுதி இருக்குது சலவாத். சலவாத்துக்கு போற எப்படி தொடங்குது? அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து த்வையிபாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. அதுபறம் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன். அதுபறம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அதுபறம் என்ன? சலவாத். اللهم صل على محمد وبارك على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أذكره وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صلوات مريد. أذكره اللهم اغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أسرفت وما أنت أعلم به مني أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت. هذا استغفار. اللهم إني ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم. கடைசியாகத்தான் 4 விடயத்தை கொண்டு பாதுகாவல் தேடும். என்னென்ன விடயம்? اللهم إني أعوذ بك من அதாபி ஜஹன்னம். ஜஹன்னமை விட்டு பாதுகாவல் தேடும். என்ன லேஸ் இல்லை ஜஹன்னம். நாளாந்தம் ஒவ்வொரு அத்தஹியாத்திலையும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம். இந்த ஜஹன்னம் என்கிறது லேசா பார்த்துட்டோம் என்றா ஒன்றும் செய்யல. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு துவாவை படிச்சு தந்தானண்டா மற்ற எல்லா துவாவை விட மேலானது அதுதான். இன்றைக்கு நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு துவா படிச்சு கொடுக்குறோம், பாடமாய் கொடுக்குறோமா இல்லையா? நல்ல விஷயம். ஆனா எதை முதல் செய்யணும் எதை பின்னால செய்யணும்ன்றதை மட்டும் மறந்துட்டோம் நாங்க. அப்படின்டா முதல் படிச்சு கொடுக்கணும் குர்ஆனுடைய துவாவை, 2வது படிச்சு கொடுக்கணும் ஹதீஸுடைய துவாக்கள். முதல்ல எந்த துவா படிச்சு கொடுக்கணும்? குர்ஆனுடைய அல்லாஹ் சொல்லி தந்த துவாக்கள். இதுல ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம். ரப்பே, ஜஹன்னமுடைய வேதனையை விட்டு எங்களை பாதுகாத்து. இன்னொரு விசேட அம்சம் என்னண்டா, மக்ரிப் தொழுகை சுபஹுடைய தொழுகைக்கு பிறகு நாங்க அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் எப்படி ஓதுறோம்? நல்ல சத்தமா சொல்லுங்க, கேட்கறத ஒழுங்கா கேட்கிறோம். அல்லாஹும்ம சொல்லுங்க, அஜிர்னி. என்ன அஜிர்னி? யா அல்லாஹ் என்ன பாதுகார். மினன் நார், எதை விட்டும்? நெருப்பை விட்டு. மக்ரிப் தொழுகை பிறகு பார்த்திருப்பீங்களே 7 தரம் ஓதுறோமா இல்லையா? சுபஹ் தொழுகைக்கு பிறகு 7 தரம் ஓதும். ஏன் 7 தரம் ஓதுறது? 7 நரகம் இருக்குது. லஹா சபஅத்து அபுவாப் லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸ்உம் மக்ஸூம். இந்த உலகத்தில் ஒன்றொன்று சண்டை நடக்குது. ஆனா நரகத்தை பத்தி தெரியும் ஒருத்தர். நரகத்தை பத்தி தெரிஞ்சாங்கண்டா யாரும் எதற்கும் சண்டை பிடிக்க மாட்டாங்க. அப்படி மௌனியாய் அவங்களோட வேலையை பார்த்துட்டு போய்த்துருவாங்க. 7 நரகத்தை அல்லாஹ், ஒரு நரகம் போதாதா? அல்லாஹ் இறக்கமுள்ளவன் தானே தாயை விட. உலகத்துல மௌத்துக்கு பிறகு இல்லை. எதுக்கு பிறகு இல்லை? உலகத்தில் அல்லாஹ் தாயோட இறக்க முடியும். கண்ணை பொத்தினத்துக்கு பிறகு இறக்கத்தை மட்டும் எதிர்பார்த்துடாதீங்க. அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் மாதிரி கடினமானவன் யாரும் இல்லை. அல்லாஹ் மாதிரி கற்றவன் வேறொத்தரும் இல்லை. அல்லாஹ் மாதிரி இப்ப நீங்க யாராவது உலகத்துல ஜெயில எங்கேயாவது சங்கிலிய வாயால போட்டு பின்துவாரத்தால் எடுக்கிறத பார்த்திருக்கீங்களா? எங்க சரி ஜெயில உலகத்துல அந்தமன் தீவுல சரி எத்தனை தண்டனை நடந்துச்சு. ஆனா இப்படி தண்டனையை கண்டிருக்க மாட்டீங்க. எப்படி தண்டனையை? சங்கிலிய வாயால போட்டு எதால் எடுக்கிறது? பின்துவாரத்தால் எடுத்து கட்டுறது நீங்க வாழ்க்கையில பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன் சொல்றேன்டா, அல்லாஹ் இறக்கமுடையவன் என்கிறது உலகத்துல. இறக்கம் இல்லாட்டி அல்லாஹ் மறுத்தவங்களையும் சாப்பாடு கொடுக்க மாட்டார். கண்ணை பொத்திட்டீங்க, அல்லாஹ்வை மறுத்துட்டு கண்ணை பொத்திட்டீங்க.
கண்ணை பொத்தும் பொழுதே அடி ஆரம்பிச்சு. குர்ஆன்ல 7 ஆயத்து இருக்குது. எத்தனை ஆயத்து இருக்குது? ஒரு ஆயத்து 2 ஆயத்து இல்ல, 7 ஆயத்து இருக்குது. சக்கராத்துல அடிக்கிறது என்ற 7 ஆயத்து. ஜஹன்னம விட்டு பாதுகாவல் தேடுங்க. ஒவ்வொரு சுப தொழுகை பிறகு, மக்ரிப் தொழுகை பிறகு 7 தடவை அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர், யா அல்லாஹ் நரகத்தை விட்டு என்ன பாதுகா, நரகத்தை விட்டு. அதனாலதான் குர்ஆனுடைய துஆ, ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், ரப்பே ஜஹன்னமுடைய வேதனையை விட்டு எங்களை திருப்பி விடுவாயாக. ஏன்? இன்ன அஸாபஹா, ஜஹன்னமுடைய வேதனை இருக்குதே, கான கராமா இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரன் வ முகாமா, ஆக கெட்ட இடம் அதுதான். சாஅத் முஸ்தகர், ஆக கெட்ட இடம் எது? ஜஹன்னம். ஜஹன்னமுக்கு மட்டும் எங்கட விரோதிகள் கூட போயிடக்கூடாது. அப்படி நாங்க அல்லாஹ் அடுத்த துவா கேட்கணும். இது சூரா ஃபுர்கான்ல வரக்கூடிய துவா. அடுத்தது 58வது துவா, இது குடும்பத்துக்காக கேட்கிற துவா. அதிகமானவங்க சொல்லுவாங்க, கல்யாணம் முடிச்சு சந்தோஷம் இல்லை குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைகள் சந்தோஷமா இல்லை, இந்த நாள் இந்த துவா ஓதிட்டு வாங்க, உங்களோட குடும்பம் சந்தோஷமா இருக்கும், பிள்ளைகள் உங்களுக்கு கண் குளிர்ச்சியாக மாறுவாங்க. சொல்லுங்க, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ இமாமா. ரப்பனா, இதுலயும் ரப்பே, ஹப்லனா எங்களுக்கு கொடையாக தருவாயாக, மின் அஸ்வாஜினா எங்கட மனைவிமார்களை, வ ذُرِّيَّاتِنَا எங்களுடைய பிச்சலங்களை, பிள்ளைகள், பிள்ளை எல்லாம் எப்படி ஆக்கி, குர்ரத ஆயுன் கண் குளிர்ச்சியாக ஆக்குவாயாக. குர்ரத ஆயுன்னா என்ன? கண் குளிர்ச்சியா பார்த்தா சந்தோஷம், மனைவியை பார்த்தா சந்தோஷம் வரணும், பிள்ளைகளை பார்த்தா சந்தோஷம் வரணும். இப்படி ஆக்கியா அல்லாஹ். இப்ப கேட்க அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டானா? குர்ரத ஆயுன், யா அல்லாஹ் கண் குளிர்ச்சியாக ஆக்குவாயாக. சிலர் வாழ்றாங்க, ஏண்டா கல்யாணம் முடிச்சோம், ஏன் கல்யாணம் முடிச்சோம், ஏன் அப்படி வாழ்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு துவா தெரியும், அவ்வளவுதான். எவ்வளோ மோசமானவளையும் அல்லாஹ் கண் குளிர்ச்சி ஆக்கிடுவான் துவாவால. மனைவிமார் ஓதனும், எவ்வளோ மோசமான கணவனையும் அல்லாஹ் மாத்திடுவான் துவாவால். ஏன்? லா யருத்துல் கத்ர இல்ல துஆ, கதிர கூட மாத்திர ஒரே ஒரு ஐட்டம் என்ன? துவா மட்டும்தான். எதை மாத்தும்? கதிர் இருக்குதே. அல்லாஹ் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தவாஃப் செய்யக்கூடிய துவான்னு கேட்பாங்க. தவாஃப்ல ஒரு துவா கேட்பாங்க அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யா அல்லாஹ் என்ன நீ மூதேவியாக எழுதியிருந்தால், தாயுடைய வயிற்றுல அல்லாஹ் எழுதிருவானே சீதேவியா மூதேவியா என்று, என்னை நீ மூதேவியாக எழுதியிருந்தா அதை மாத்தி அல்லாஹ் என்ன சீதேவியாக ஆக்கிறியா அல்லாஹ். எவ்வளோ பெரிய விடயத்தையும் சாதிக்கலாம் எதால? துவாவால். துவாவால். சொல்லுவாங்களே, இந்த கல்யாணத்தை பிரிச்சா மட்டும்தான் முடிவும்பாங்க. ஒரு மனைவி சொல்லுவா வந்து காதி கோட்ல, எனக்கு வாழ மட்டும் ஏலா, இவனோட வாழேலா. காதி அவசரப்படப்படாது. கனடால கொஞ்சம் பேர் காதி வேலை பார்க்கிறான், அறிவில்லாத காதி. தேவையில்லாம போய் அவனை கூப்பிடுறான் வீட்டுக்கு காதி வேலை செய்ய. இவன் முதல் ஜொப்பே பிரிச்சு விடுறது. இவனுக்கு தெரியுமா இந்த துவா? ஏன்னா காதி ஒன்று இல்லையே கனடால. எங்க இருக்கு காதி? ஒரு உலமாவா இருக்கணும் காதியா. ஸ்ரீலங்கா லோயரும் காதியாக்கி வச்சிருக்கு, சட்டத்துக்காக வச்சிருக்காரு. அவருக்கு துவா தெரியுமா? லோயருக்கு சரியான காதி இடத்துல போனா காதி என்ன செய்வார் தெரியுமா? சரி சண்டை பிடிச்சா வந்துருக்கீங்க, இருங்க, சூரா ஃபுர்கான்ட துவா ஓதுரையானீங்கன்னு கேட்பார். முதல் உங்களுக்கு முந்தி இந்த கல்யாணத்துக்கு இது எடுக்க போகணும் தெரியுமா? உங்களுக்கு ஒரு லெட்டர் எடுக்க போவாங்க பள்ளியில. லெட்டர் எடுக்க போனா பள்ளியில ஊர் தலைவர் கேட்பார், என்ன கேட்பார்? இந்த ஜுனுபுடைய முழுக்குடைய ஃபர்ல் என்ன தம்பி செல்வாகும் கேட்டு போட்டு தான் லெட்டர் கொடுக்குற. ஒருவன்ட்ட கேட்டாராம், இந்த முழுக்குடைய ஃபர்ல் சொல்லுவா. முழுக்குடைய ஃபர்ல் என்ன? குளிப்பு கடமையான என்ன செய்யணும்? இவன் சொன்னானாம், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனான்னு குளிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. முந்தி ஊர் தலைவர் பெரம்பு வச்சுப்பா பள்ளியுள்ளுக்கு, குட்டுத்தானே 2 முதுகுக்கு. முதல் படிச்சுட்டு வா. கல்யாணம் முடிக்க போறியா? முழுக்குடைய ஃபர்ல் தெரியாம என்ன கல்யாணம்? முழுக்குடைய ஃபர்ல் தெரியா? ஃபர்லான குளிப்பு கல்யாணம் முடிச்சா குளிக்க போறாய். 2 தானே, நீயத்தை வைக்கிற உடம்புலையும் தண்ணி வளைக்கிற, அவ்வளவுதான். இவன் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா அஸ்தக்ஃபிருல்லாஹ் தௌபா தௌபா. பாகிஸ்தான் காரத்து தௌபா தௌபான்னா முழுக்குடைய ஃபர்ல் என்ன? தௌபா தௌபா. தௌபா தௌபா எல்லாம் இல்லை. அது மாதிரி தான் இந்த காதி வேலை செய்யறவங்க இருக்கிறாங்களே, இந்த கல்யாணம் சண்டைக்கு வந்தா சண்டை வரும், சண்டை வராட்டி கல்யாணம் இல்லை. சண்டை வராட்டி என்ன இல்லை? சண்டை வராட்டி நடிக்கிறாங்க 2 பேரும். சண்டை வரணும் வாழ்க்கையில். சண்டை வந்தா தான் சந்தோஷம் வரும்.
அப்ப என்ன செய்யணும்? உட்கார வச்சு காது என்ன செய்வார் தெரியுமா? சரி, நீங்க சண்டை பிடிச்ச போதும், இப்ப நீங்க 5 நேர தொழுகை இந்த துவா ஓதுங்க. கணவனுக்கும் கொடுப்பாரு, மனைவிக்கும் கொடுப்பாரு. என்ன துவா கொடுப்பாரு? இந்த ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. இதை கொடுப்பார். கொடுத்தா இவங்க ஒரு மாசம் டைம் கொடுப்பார். சரி, ஓதிட்டு வாங்கலாம் பாப்போம். ஒன்றும் பேச வேணாம் 2 பேரும். ஒரு மாசத்துக்கு பிறகு ஒரு நாளைக்கு 5 வக்து தானே. அப்ப ஒரு மாசத்துக்கு எத்தனை வக்து? 30 5 எத்தனை? ஓத துவா கபூல் ஆயிட்டு. இப்ப 2 பேரையும் தனியாக கூப்பிட்டு என்ன செய்வோம்? பிரிப்போமா? இல்ல, வாடா, ஏலா பிரியல, இனி சந்தோஷமா வாழ போறோம். என்ன நடந்துச்சு? இந்த துவா உள்ளங்களை சேர்த்து அல்லாஹ் சொல்லி தந்த துவா இது. அன்பை போடுறவன் யாரு? இரக்கத்தை போடுறவன் யார்? அல்லாஹ் தானே. துவா கேட்க 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 என்ன செய்வாங்க? அல்லாஹ் உள்ளத்தை அப்படியே சேர்த்து விட்டுருவான். அதனால கல்யாணம் முடிச்சவங்க, கல்யாணம் முடிக்க போறவங்க, கல்யாணத்துல பிரச்சனை உள்ளவங்க எல்லாருக்கும் உள்ள துவா இதுதான். அல்லாஹ் சொல்லி தந்த துவா. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா, ரப்பே எங்கட மனைவிமார்களை கொடையாகத்தா. ஹப்ண்டா கொடை. வ ذُرِّيَّاتِنَا பிள்ளைகளை பார்த்தா அவங்களுக்கு சந்தோஷம் வரும். எப்படி? குர்ரத அயுன், கண் குளிர்ச்சி ஆகித்தா. வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு இமாம்களாக ஆக்கிய அல்லாஹ். தக்வா உள்ளவங்களுக்கு எங்கட பிள்ளைகள் எப்படி ஆக்கு? இமாம்களாக. இமாம்ண்டா லேசி இல்லையே. உங்களோட பிள்ளை ஒரு நாளைக்கு தொழுவித்து ஹுதுபா ஓதக்குள்ள உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். இமாம் ஆயிட்டார் உங்களோட பிள்ளை. உங்களோட பிள்ளை என்ன செஞ்சிட்டார்? இமாம். பிள்ளைகளை, உங்களோட பிள்ளைகள் எதிர்காலத்தில் இமாம்களாக ஆக்கணும்ன்றா துவாக்கள். அதுக்கு ஒரு வழி இருக்குது. இமாமாக ஆக்குறது வழி ஒன்று இருக்கு. சும்மா அவன் போன இவன் போன வழியில போய் பிள்ளை இமாமா ஆக்கலாது. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், இமாமுல் ஹரமைன் மக்கா மதீனாவுடைய இமாம் அபுல் மஆலி ரஹிமஹுல்லாஹ் தண்ட பிள்ளையை வளர்த்தெடுக்கிறாங்க. பிற்காலத்தில் இமாம ஆக்கணும். பிற்காலத்தில் என்ன செய்யணும்? ஒரு நோக்கம் ஒன்று இருந்தால் தானே செய்யலாம். அப்ப மனைவி இடத்துல சொல்றாங்க, என் பிள்ளையை நான் பிற்காலத்தில் இமாமாக ஆக்க இருக்கிறேன். அதனால என் பிள்ளையுடைய வயிற்றுக்குள்ள ஹராமான இந்த சாப்பாடும் போகாம பாத்துக்கு. இமாமா ஆகணும்டா முன்னுக்கு இருந்து தொழுவிக்கணும், குத்துபா ஓதணும், எவ்வளவு வேலை செய்யணுமே இமாம். அப்ப என்ன செஞ்சா மனைவியும் சரி என்று பிள்ளையை பாதுகாப்பா வளர்த்துட்டு வாரான். ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரி பெண் என்ன செஞ்சுட்டா, பிள்ளைக்கு பசி என்று பால் கொடுத்துட்டான். இமாம் கண்டுட்டாங்க. இதை கண்டதோட பிள்ளைய அப்படியே பறிச்சு எடுத்துட்டாங்க. பிள்ளையை பறிச்சு எடுத்து என்ன செஞ்சாங்க, பிள்ளையோட நாக்கில வாயில கையை போட்டு குடிச்சு அவ்வளோ பாலையும் வெளியெடுத்தாங்க. அவ்வளோ பாலையும் வெளியெடுத்தாங்க. பிள்ளை கத்துது. சொன்னாங்க, இல்ல இவரை பிற்காலத்துல இமாமாக ஆக்க இருக்கிறேன். இமாமாக ஆக்கணும்டா கஷ்டப்படணும், ஹலாலா என்ற பிள்ளை வளரும். பிற்காலத்துல வாப்பாவுடைய முயற்சியால இமாம் ஆயிட்டாங்க. சொல்றாரு, இமாமாயி ஹதீஸுடைய பாடங்கள் நடக்கும் பொழுது அவருக்கு ஏப்பம் வரும். ஏப்பம் வரக்கொள்ள சொல்லுவாராம், தில்கல் பகியா, வாப்பா எடுத்த மிச்சம் கொஞ்சம் இருக்கு போல தொண்டையில, வாப்பா எடுத்ததுல கொஞ்சம் மிச்சம் இருக்குது. பிற்காலத்துல மக்கா மதீனாவுடைய இமாமாக மாறினான். எல்லா இமாம்களையும் பாருங்க, வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு இமாமாக ஆக்கிய அல்லாஹ். எவ்வளவு பெரிய துஆ இது. இது சூரத்துல் ஃபுர்கான்ல வரக்கூடிய அம்பியா, அதாவது ஃபுர்கான்ல வரக்கூடிய 2 துஆக்கள். இப்ப நேற்று நாங்க இஸ்முல் ஆதமுடைய சில விடயங்களையும் ஹயாத்து சஹாபால பார்த்தோம். இன்று அதனுடைய மீதமானதுல ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்ட ஒரு துஆ உண்டு. இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ கேட்கிறத நான் கேட்டேன். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, என்ன துஆ சொல்லுங்க? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஸ்மிக அத்-தாஹிர் الطيب المبارك الأحب إليك الذي إذا دعيت به أجبت وإذا سئلت به أعطيت وإذا استرحمت به رحمت وإذا استفرجت به فرجت. இப்படி துஆ கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு நாள் ஆயிஷா, உங்களுக்கு தெரியுமா அல்லாஹ் எனக்கு ஒரு அவனோட பேரை படிச்சு தந்திருக்கிறான், அதை வச்சு துஆ கேட்டா கபூல் செஞ்சிருவான். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் உம்மாவும் வாப்பாவும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், ஃபஅல்லிம்னீஹி, எனக்கு அதை படிச்சு தாங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. யார் கேட்கிறாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு, யார்ட்ட மாப்பிள்ளைகிட்ட கேட்கிறாங்க, அடிச்சுட்டாங்க படிச்சுட்டாங்க, சும்மா கேட்கவும் இல்லை. என்ன வாப்பாவும் உம்மாவும் உங்களுக்கு என்ன ஆகட்டும், அர்ப்பணமாகட்டும், அதை படிச்சுட்டாங்கன்னு ஆசையில கேட்டாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யம்பகி லகி யா ஆயிஷா, ஆயிஷா உங்களுக்கு அந்த துவா அவசியம் இல்லைன்றாங்க. உங்களுக்கு அந்த துவா என்ன இல்லை, அவசியம் இல்லைன்றாங்க. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் என்ன செஞ்சேன், இப்படி சொன்னதோட ஒரு ஓரத்துல போய் உட்கார்ந்துட்டேன், கோமந்துட்டு ஒரு ஓரத்துல போய் உட்கார்ந்துட்டேன். நான் உட்கார்ந்துட்டு திரும்ப எழும்பிட்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலையை முத்தமிட்டேன். ஃபகப்பல்து ரஅஸா, தலையை முத்தமிட்டு சொன்னேன், யா ரசூலல்லாஹ் படிச்சுட்டாங்க. அதை ரெண்டாவது தடவை நபி அவங்க ரெண்டாவது தடவையும் சொன்னாங்க, லா யம்பகி லகி யா ஆயிஷா, உங்களுக்கு அது அவசியம் இல்லை ஆயிஷா, ஏனென்றா நீங்க அதை வச்சு துனியாவை கேட்டுருவீங்கன்றாங்க. இஸ்முல் ஆதம் வச்சு எதை கேட்டுருவீங்க? இப்ப நாங்க பெரிய பெரிய துவாவெல்லாம் தெரிஞ்சா எத்தனை பேர் அழிச்சிருப்போம், எத்தனை பேருக்கு பாவிச்சிருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு கூட சொல்லிட்டாங்க, நீங்க துனியாவை கேட்பீங்க தானே, அதனால தேவையில்லை ஆயிஷா. ரெண்டாவது தடவை இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு ரோசம் வந்துடு. நான் என்ன செஞ்சேன், வுது எடுத்தேன், 2 ரக்காத் தொழுதேன். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு இருக்காங்க, நான் துவா கேட்டேன். இப்ப எப்படி? அல்லாஹும்ம சொல்லுங்க, இன்னி அதுஊக அல்லாஹ் வ அதுஊக الرحمن وأدعوك البر الرحيم وأدعوك بأسمائك الحسنى كلها ما علمت منها وما لم أعلم أن تغفر لي وترحمني. இப்ப இந்த துவாவை கேட்டதோட ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்க்கு சிரிப்பு வந்துட்டு, படிச்சு தரலையே, நான் கேட்டேன் இந்த துவா இப்படி. ஆயிஷா ரலியல்லாஹு எப்பயே பாடமாக்கி வச்சுட்டாங்க இதெல்லாம். நபி அவங்க உடனே சொன்னாங்க, ஆயிஷா நீங்க கேட்டதும் அஸ்மாவுல் ஹுஸ்னா தான் அப்படின்றாங்க, அஸ்மாவுல் ஹுஸ்னா தான் அப்படின்றாங்க. இந்த 2 துவாவையும் பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவாவையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்ட துவாவையும் பாருங்க. இதுல வீட்டுக்குள்ளே நபி அவங்க செஞ்சதை மெல்ல பாடமாக்கி எடுத்துட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இதுல முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஸ்மிக தாஹிர், யா அல்லாஹ் பரிசுத்தமான உன்ட பேரை வச்சு கேட்கிறேன். அத்-தய்யிப் மனமான பெயர், அல் முபாரக் பரக்கத்தான பெயர், அல் அஹப்ப இலைக் உனக்கு விருப்பமான பேரை வச்சு கேட்கிறேன். அல்லதி இதா துஈத பிஹி அஜப்த எந்த பெயரை சொல்லி உன்னிடத்துல துஆ கேட்டா நீ பதில் தருவாயோ அந்த பெயரை வச்சு கேட்கிறேன். வ இதா சுஇல்த பிஹி அதைத உன்னோட கேட்டா நீ தருவியே அந்த பெயரை வச்சு கேட்கிறேன். வ இதா ஸ்துர்ஹிம்த பிஹி ரஹிம்த இரக்கம் காட்டுன்னு கேட்கப்பட்ட நீ இரக்கம் காட்டுவாய் அந்த பெயரை வச்சு. கஷ்டத்தை நீக்கு அப்படின்னா கஷ்டத்தை நீக்குவாய். யா அல்லாஹ் இந்த முபாரக்கான தய்யிபான தாஹிரான பேரை வச்சு நான் கேட்கிறேன் அப்படின்னு நபி அவங்க துஆ கேட்டாங்க. இதுவும் துஆ கபூல் செய்யப்படுவதற்கான துஆ. இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க, திரும்ப அவங்க துஆ கேட்டாங்களே, என்ன கேட்டாங்க? அது அல்லாஹும்ம இன்னி அதுஊக அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னை அல்லாஹ் என்று அழைக்கிறேன். நீங்க இன்னொரு விடயம் என்ன தெரியுமா, இந்த துஆக்கள் கேட்கும் பொழுது நாக்கால துஆ கேட்பீங்க, உங்க மனசு எங்க இருக்கும்? இதுதான் மெயின் பாயிண்ட். இது இந்த துஆ உங்களுக்கு தெரியும், கியாமுல் லைல லைட் ஆஃப் பண்ணிட்டுருவாங்க. ஏன்? இந்த பக்கத்தில் உள்ளவனும் தெரியாம இருந்தா நல்ல, பக்கத்தில் உள்ளவனை கூட தெரியாப்படாது யார் பக்கத்தில் இருக்காங்க. என்னென்னா கொஞ்சம் உங்களோட உள்ளட்சத்தை கூட்டிக் கொள்றது. இருட்டலாம் தொழணும், தஹஜ்ஜத் இருட்டலான தொழுகிறது. இப்ப நாக்கால துஆ உள்ளம் அப்ப எங்க இருக்கும்? உள்ளம் எங்க இருக்கணும் தெரியுமா? உங்களுக்கு ஈமான்ட தரஜா கூட 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 உங்களோட உள்ளம் அல்லாஹ்வை நான் பார்க்கிறேன் என்ற உணர்வுல இருக்கும். சொல்லுங்க அப்ப எப்படி இருக்கணும்? சொல்லுங்களேன். அந்த உணர்வுக்கு வரையிலுமா? உங்களுக்கு உள்ளத்தை கொண்டாரையிலுமா? இது ஆக டாப் லெவல், ஆக லேசான லெவல் ஒன்று. இதுக்கு போகணும், இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு போய் சேரணும். அல்லாஹ்வை நான் பார்க்கிறேன், அன்த அபுதல்லாஹ கஅன்னக தரா. சரி, ஆக பழக வேண்டிய லெவல் என்ன? அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறார், இது ஆக சின்ன லெவல். ரெண்டாவது லெவல் என்ன? அல்லாஹ் என்ன, இது எழுந்தான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறார், அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறார் யோசிச்சு 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 அது முத்தி 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 மேல வரும் பொழுது எப்படி வரும்? நான் யாரை பார்க்கிறேன்? அவன் உள்ளம் இவ்வாறு இருக்கும், நாக்கெல்லாம் துஆ வரும். துஆ கபூல் செய்யப்படுவதற்கான சில சந்தர்ப்பங்கள் தான் இதெல்லாம். இப்படி துஆ கேட்கணும். வாயால துஆ கேட்கிறீங்க, சொல்லுவாங்களே ஹஸரத் துஆ கேட்கிறார், நீங்க ஆமீன் சொல்றீங்க, பிரச்சனை இல்லை, ஆமீன் சொல்லலாம். இமாம் வந்து துஆ கேட்கல, ஆமீன் சொல்றதுக்கான எத்தனை சம்பவம் உங்களுக்கு பின்னால கொண்டு வருவேன், விடமாட்டேன் நான். பின்னுக்கு முழு எத்தனை ஹதீஸ் இருக்குதோ, நபி அவங்க துஆ கேட்டு சஹாபாக்கள் ஆமீன் சொன்னது, தொழுகைக்கு பிறகு துஆ கேட்கலுமா, எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன் கடைசியாகும் பொழுது. எவ்வாறு ஆமீன் சொன்னாலும் உங்களோட உள்ளம் எங்க இருக்கணும்? அல்லாஹ்வோட.
அதனால தான் சொரிஞ்சிட்டு துவா கேட்கிறல்ல, கொஞ்சம் கையை ஒசத்தி துவா கேட்கணும், சிந்தனையோட துவா கேட்கணும், ஆமீன் என்று சொல்லி துவா கேட்கணும் வாயால. அப்ப உள்ளம் அல்லாவோட இருக்கும், அல்லாவோட உள்ளம் அல்லாவோட, நாக்கு அல்லாவோட. இந்த நிலைமையில தான் துவா கபூலாகும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன கேட்கிறாங்க? யா அல்லாஹ், அல்லாஹ் என்று அழைக்கிறேன், வ அதுஊக ரஹ்மான், உன்னை ரஹ்மான் என்று அழைக்கின்றேன், வ அதுஊகல் பர்ரர் ரஹீம், பர்ருர் ரஹீம் அல்லாஹ்வுடைய பேர் என்று உன்னை அழைக்கின்றேன், வ அதுஊக பி அஸ்மாஇகல் ஹுஸ்னா, உன்னுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா வைத்து அழைக்கின்றேன். யா அல்லாஹ், நான் அறிந்தது அறியாதது என்ற பாவத்தை மன்னித்து என் மீது இறக்கப்படியா அல்லாஹ். இவ்வாறு துவா கேட்போமா இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் கொஞ்சமா தானே போகுது, வரும் இன்ஷா அல்லாஹ். முடிய போல எல்லாமே அழகா சேர்ந்து வரும் இன்ஷா அல்லாஹ். போதுங்க. ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராமா இன்னஹா சாஅத் مستقرا ومقاما ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.